பேசுகிறோம், சமூக நீதியை நாங்கள் பேசுகிறோம், ஐம்பெரும் தலைவர்களை கொள்கை தலைவர்களாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலே 2 பெண் கொள்கை தலைவர் வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி நாங்கள் தான். எல்லா விஷயத்தையும் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். பாஜகவை எதிர்க்கிறோம், திமுகவை எதிர்க்கிறோம், எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய தோழர்கள் களத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்கள் சொல்கிறீங்களா ரசிகர் கூட்டம்னு சொல்கிறீங்கல்ல, 2024 நம்ம கட்சி துவங்குவதற்கு முன்பாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. 2 கட்டமாக நடந்துச்சு. அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலின் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மக்கள் இயக்கமாக அப்போ நம்ம இருந்தோம். அப்போ மக்கள் இயக்கமாக இருக்கும்போது 120க்கும் மேற்பட்ட நம்முடைய தோழர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு அந்தந்த இடங்கள்ல வாக்குகளை பெற்று ஜெயித்திருக்கிறார்கள். தெரியுமா? யாரை பார்த்து நீங்க ரசிகர்கள்னு சொல்றீங்க? எப்படி ஜெயிச்சாங்க? ரசிகராக தான் எப்படி ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க வச்சிருப்பாங்க? 120க்கும் மேற்பட்டவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய கட்சிகளை காட்ட முடியுமா? ஜெயிச்சதை காட்ட முடியுமா? அப்போ ரசிகராக இருக்கவங்களை எப்படி மக்கள் செலக்ட் பண்ணுவாங்க? வெறும் ரசிக மனப்பான்மை இருக்கவங்கள மக்கள் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? அந்த 120 பேரும் அங்க மக்களுக்கு சேவை செஞ்சதுனால அவங்களுடைய கிரவுண்ட் ஒர்க்கு. இன்னொன்று, யாரும் பிரச்சாரத்துக்கு போகல. இப்பெல்லாம் நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், பொதுச் செயலாளர் பேசுறாரு, மாநில நிர்வாகிகள் பேசுறோம், மற்றவர்கள் பேசுறாங்க, ஆதரவாளர்கள் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க தலைவரை பத்தி, கட்சியை பத்தி. அப்ப வந்து பிரச்சாரத்துக்கு கூட தலைவரோட முகத்தை மட்டும் தான் பயன்படுத்தினாங்க. தலைவரோட புகைப்படத்தை மட்டுமே பயன்படுத்தி அவர்கள் செய்த நல்ல விஷயங்கள், மக்கள் இயக்கத்தின் மூலமாக நாங்கள் செய்த திட்டங்கள், விலையில்லா விருந்தகம், ரொட்டிப்பால் முட்டை திட்டம், பயிலகங்கள், அன்னதானம் போடுவது, பாதிக்கப்பட்ட மக்களோட நிற்பது, கொரோனாவில் உதவியது, மழை வெள்ள காலங்களில் உதவியது, இப்படி பல்வேறு உதவிகள் தினம் தினம் நாங்கள் செஞ்சதை சொல்லி 120 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. ரசிகர் கூட்டத்தினால ஜெயிக்க முடியுமா? ரசிகர் கூட்டத்தினால இவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் செய்ய முடியுது. நீங்க சொல்லக்கூடிய கட்சிகள் இதெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்காங்களா? ஏன் செய்ய முடியல? அப்ப உண்மையிலேயே யார் ரசிகர் கூட்டம், யார் கொள்கை கூட்டம்? யோசிச்சு பாருங்க. குற்றம் சாட்டுறதுக்கு ஈஸியா வாயில நம்ம குற்றம் சாட்ட சொல்லிடலாம். அந்த களப்பணி நான் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். 2 வருஷ கட்சி கிடையாது, 32 வருஷ கட்சி இது நான் சொன்னேன். அப்ப அந்த பயணம் இருக்கிறதுனால தான் மக்கள் எங்களை ஏத்துக்கிறாங்க. அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன வேணா சொல்லிட்டு போங்க. மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. களம் அப்படிங்கிறது 2026 தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே சென்டர் பாயிண்டா வச்சு நகர்ந்துகிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை சுற்றி சுழன்று தான் 2026 தேர்தல் இருக்கும். வேற எந்த கட்சியும் வச்சு கிடையாது.